ஒரு ஐஆர்சிடிசிக்கு ஒரு சாட்பாட் பில்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஏற்கனவே இருக்கிற ஒரு எல்எல்எம்கிட்ட நம்ம போய் வேலை வாங்கிக்க போகிறோம். 15 நிமிஷத்தில் ஒரு சாட்பாட்டை பில்ட் பண்ணுறோம். இன்னைக்கு எல்லாருமே பேசுகிற 2 விஷயம், ஒன்று சாட்பாட், இன்னொன்று ஏஜென்ட். வழக்கம் போல் நம்மளோட கூகுள் கொலாபை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயம் தான் தேவை. ஒன்று மாடல், இன்னொன்று ப்ராம்ப்ட், இன்னொன்று நாலேஜ் பேஸ். ஓகே, இது முன்னே உள்ளே கொடுத்துட்டோம்னா போதும். நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஜென்ரேட்டிவ் எக்ஸ்பர்ட்டாக மாறணும் அப்படின்னா உங்களுக்கு இது பில்ட் பண்ணி காமிச்சிட்டோம். இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள். ஆமாம், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது சும்மா வைப் கோடிங்கில் பண்ண முடியும்னா பண்ண முடியும். பட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எல்எல்எம் யூஸ் பண்ணி நமக்கான சாட்பாட்டை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் சாட்பாட் பில்ட் பண்ணலை, இல்லைனா எனக்கு அதை பற்றின நாலேஜ்லாம் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களால் சிம்பிளாக உங்களுக்கு தேவைப்படுற சாட்பாட்டை பில்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த வீடியோட கான்செப்ட்டு. அண்ட் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கவர் நம்மளோட அப்சர் பிரதர் அவர்கள். இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மிஷின் லேர்னிங் பற்றி, டீப் லேர்னிங் பற்றி எல்லாத்தையும் தலைவர் வந்து நமக்கு சூப்பராக சொல்லி கொடுத்து புட்டு வச்சிருக்காப்புல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சாட்பாட் பில்ட் பண்ணலாம் ப்ரோ. ஆமாம், ஓகேங்களா? ஒரு ஐஆர்சிடிசிக்கு ஒரு சாட்பாட் பில்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகேவா? கண்டிப்பாக. இது பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகுமா? அவ்வளோதானா? 10லேருந்து 15 நிமிஷம். 15 நிமிஷத்தில் ஒரு சாட்பாட்டை பில்ட் பண்ணுறோம். எஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சாட்பாட் எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது சிம்பிளா சொல்ல போனா ஏற்கனவே இருக்கிற ஒரு எல்எல்எம்கிட்ட நம்ம போய் வேலை வாங்கிக்க போறோம். அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். ஸோ ப்ரோ சொன்ன மாதிரி நமக்குன்னு ஒரு எல்எல்எம் பில்ட் பண்றதுலாம் வந்து இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை வச்சு எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு எல்லாருமே பேசுற 2 விஷயம், ஒன்று சாட்பாட், இன்னொன்று ஏஜென்ட். ஓகே, சாட்பாட் எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிடும். நான் வந்து ஒரு எல்எல்எம் வந்து நம்ம கிட்ட பேசும். பட் ஏஜென்ட்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுவாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. வெரி சிம்பிள். சாட்பாட் என்ன பண்ணா நம்ம கூட பேசும். ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது வேலை பார்க்கும். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கணும்னா, இப்போ லெட்ஸே இப்போ இந்த ஐஆர்சிடிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக சாட்பாட்லாம் இருக்குது. அதில் போயிட்டு இப்போ நான் அந்த ட்ரெயின் பற்றின டீட்டெயில்ஸு இல்லைனா என்னோட பிஎன்ஆர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டேன்னா அது வந்து எடுத்துகிட்டு வந்து நார்மலாக கொடுத்துரும். இது வந்து சாட்பாட். பட் அதுவே வந்து ஒரு ஏஜென்ட் இருக்குது, அதுக்கிட்ட போயிட்டு ட்ரெயின் பற்றின டீட்டெயிலை கேட்டுட்டு எனக்கு அதில் ஒரு டிக்கெட் புக் பண்ணு அப்படின்னு சொன்னேன்னா இது வந்து போயிட்டு எனக்கு டிக்கெட்டையும் புக் பண்ணி வந்து கொடுத்துச்சுன்னா இது வந்து ஏஜென்ட். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ டெக்னாலஜி எப்படி வருதுன்னா, முன்னெல்லாம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிஐ கொடுத்துருப்பாங்க. நம்மளால ஒரு ஏஜென்ட்னால ஏபிஐ கூட ஹிட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இப்போ எல்லாருமே ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு ஏஐ வந்துட்டதுனால ஏஐ ஃப்ரெண்ட்லியாக எம்சிபி சர்வரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏபிஐ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஏஐ ஏஜென்ட் போயிட்டு ஏபிஐ கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எது தேவை எது தேவையில்லைன்னு யோசிக்கிறது, ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அதை சரி பண்ணுறது தான் எம்சிபி சர்வர்னுங்கிற கான்செப்டே வந்து. ஏபிஐ என்ன வேலை பண்ணுதோ அந்த நோக்கத்துக்கு தான் எம்சிபி இருக்கு. பட் இட் இஸ் ஃப்ரெண்ட்லி டு ஏஐக்கு. அவ்வளோதான் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும். அதாவது நீங்கள் வந்து இப்போ கிளாடோ சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணியே அதில் இருக்க ரயில்வேயோட எம்சிபியை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுன்னு சாட்ஜிபிடிட்ட கேட்டால் கூட சாட்ஜிபிடியே போயிட்டு உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணி இங்கே கொண்டாந்து கொடுத்துருவார். இதுதான் எம்சிபி. ஆல்ரெடி எம்சிபி பற்றி நம்மளே ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதோட லிங்க் வேணா கீழே கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சிம்பிள் சாட்பாட், ஓகே, நம்ம இந்த சீரியஸில் பிளான் பண்ண மாதிரி டக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு சாட்பாட் ஐஆர்சிடிசி பண்ண போகிறோம் ஃபார் ஐஆர்சிடிசி. ஓகே, ஸோ சாட்பாட்னோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசினதை வச்சு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஐஆர்சிடிசியோட டேட்டா மாதிரி ஒரு விஷயங்கள் தேவைப்படும். அதாவது நம்ம என்ன மாதிரி கேள்விலாம் கேட்போம், அது சம்பந்தமான டேட்டா ஐஆர்சிடிசி இருக்க டேட்டா மட்டும் கேட்போம். இந்த சாட்பாட் வந்து போய் டிக்கெட்லாம் புக் பண்ண போகிறது இல்லை, அதனால இந்த எம்சிபி அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு வந்து டேட்டா இருக்குது. நம்ம உருவாக்குற அந்த சாட்பாட் என்ன பண்ணணும் அப்படின்னா போயிட்டு இந்த டேட்டாவை படித்து பார்த்துட்டு நம்ம எது ரிலேட்டடாக பேசுகிறோமோ அது ரிலேட்டடாக டேட்டா எடுத்துக்கொண்டு நம்ம கொடுக்கும். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட கான்செப்ட். இதுக்கு மேலே ராகெல்லாம் வரும், அதை நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம பில்டிங் போர்ஷனுக்கு போயிடலாம். நம்மளோட யூஸ் கேஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம சாட்பாட்டுக்கு வந்து ஒரு டேட்டாவை கொடுக்குறோம், அந்த டேட்டாவில் நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு ரிலேட்டடாக எடுத்துக்கொண்டு கொடுக்கணும், பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஸ்டார்ட். வழக்கம் போல் நம்மளோட கூகுள் கொலாபை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ப்ரோ. இப்போ இதில் இந்த ரோட் மேப் சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பில்ட் பண்ண போகிறோம், அடுத்து என்ன பில்ட் பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், பில்ட் இந்த சென்ஸ் அந்த பிளான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பில்ட் பண்ண போகிறோம்னா ஏபிஐ கனெக்ஷன். நம்ம வந்து ஜெமினி எல்எல்எம் தான் எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெமினியோட ஏபிஐ கீ எடுத்துக்குவோம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஏபிஐ யூஸ் பண்ணுற எல்எல்எம் வந்து ஜெமினி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு அந்த ஏபிஐ கீயை வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஜெமினி கூட கனெக்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, கனெக்ஷன் கிரியேட் பண்ண பிறகு நம்மளோட நாலேஜ் பேஸை ரீட் பண்ணி ஒரு வேரியபிளாக வச்சுக்க போகிறோம்.
அதுக்கப்புறம் நம்மளோட ஜெமினியில் மாடலை சூஸ் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ண பிறகு ஜெமினியில் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அதில் ஒரு மாடலை சூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்மளோட நாலேஜ் விஷயம் கொடுக்க போகிறோம், நம்மளோட ப்ராம்ப்டையும் எழுத போகிறோம். இந்த 3 விஷயம் தான் தேவை. ஒன்று மாடல், இன்னொன்று ப்ராம்ப்ட், இன்னொன்று நாலேஜ் பேஸ். இது முன்னே உள்ளே கொடுத்துட்டோன்னா போதும். ப்ராம்ப்டில் அந்த சாட்பாட் என்னவா ரியாக்ட் ஆகணும், எதை ரெஃபர் பண்ணணுங்கிற இன்ஃபோ இருக்கும். நாலேஜ் பேஸில் அதுக்கு தேவையான டேட்டா இருக்கும். ஸோ இப்போ ரியல் டைமில் வந்து எல்எல்எம் தான் மூலம். ஸோ அதை திங்க் பண்ணோம். ஸோ ஃபைனலாக இது மூணையும் சேர்ந்து ஒரு சாட்பாட் பில்ட் ஆயிரும். சாட்பாட் பில்ட் ஆயிரும். அண்ட் இதை வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஒரு யூஐ வந்து தேவைப்படும். அதை நம்ம வைப் கோடிங்ல சிம்பிளா பண்ணிக்கலாம். நம்ம வைப் கோடிங்ல பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரீம்லைட் ஒரு ஆப் மாதிரி டெவலப் பண்ணி சிம்பிளா பண்ணிக்கலாம். இதான் பிளான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்றது. அதாவது இந்த ஜெமினி உள்ள போயிட்டு இப்போ நம்ம ஏபிஐக்கு எடுத்து கொண்டு வந்து வைக்க போறோம். ஏபிஐக்கு கொண்டு வந்து வைக்க போறோம். ஓகே, நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், ஏஎம்எல், யூஎக்ஸ் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்து புதுசாக படிக்கணும்னாலும் சரி, அந்த ஃபீல்டில் இருக்க டவுட்ஸ், இதை யாரெல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கணும், படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோப் இருக்குமா, ஒரு ஃப்ரெஷராக இதில் வேலை கிடைக்குமா, அப்படி வேலை கிடைச்சா நமக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டவுட்டையும் HCL குவி கண்டக்ட் பண்ணுற ஃப்ரீ ஆன்லைன் வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து டேரெக்டாகவே நீங்கள் கேட்டு உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக இப்போ இருக்கிற ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸை ஹேண்ட்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சர்க்கிளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ரீ வெபினார்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு எந்த வெபினார் வேணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ ஏபிஐ கீ தான் நமக்கு வேணும். ஆமாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்த உடனே நேம் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ IRCTC சாட்பாட். ஸோ இப்போ பேக்கேஜ் கூகுள் கொடுத்துருக்க பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இம்போர்ட். ஸோ இம்போர்ட் ஃப்ரம் கூகுள், இம்போர்ட் GenAI. ஓகே, அவ்வளோதான். அண்ட் தென் ஸோ இங்கே கிளைண்ட் இருக்கிற வேரியபிளில் ஸோ GenAI டாட் கிளைண்ட் ஓகே போட்டு உள்ள ஏபிஐ கீயை பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஏபிஐ கீ அப்படிங்கிறது இப்போதைக்கு போட்டு வச்சுப்போம். அதை எடுத்து வந்து போடணும். எடுத்து வந்து போடணும். இது அப்புறமா போய் நம்ம எடுத்து வந்து போட்டுக்குவோம். அதுக்கு அடுத்து இப்போ இதுக்கு அடுத்து வந்து நம்ம நாலேஜ் பேஸு நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். அது நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஓகே, அந்த நாலேஜ் பேஸை இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே நாலேஜ் பேஸ் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த IRCTCயோட டேட்டாவை நீங்கள் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கீங்களா? எஸ், டேட்டாவை எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கேன். கொஞ்சம் டேட்டாவை மட்டும் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கேன் சாம்பிளுக்காக. ஓகே, அது என்ன ஃபைலாக இருக்கும்? அது ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக இருந்தாலே போதும். எனி டாக்குமெண்ட், அது JSON-ஆ இருக்கலாம், நமக்கு விருப்பப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட் போதும். ஓகே, நம்ம பேசிக் சாட்பாட் பண்ணுறதுனால டெக்ஸ்ட் இன்னுமே நல்லா அக்யூரசி வரணும் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு JSON ஃபார்மேட்டில் ஒரு டீசெண்டாக டிசைன் பண்ணியிருந்தோம்னா நல்லா இருக்கும் இன்னும் அவுட்புட். ஸோ இந்த ஃபைல் கூட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, அபவுட் IRCTC. சும்மா கஸ்டமர் கேர் ஃபோன் நம்பர், அப்புறம் தாட்கல் புக்கிங் டைமிங்ஸ் டீடைல்ஸ், அப்புறம் கேன்சலேஷன் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் ரீஃபண்ட் ஆகும். ஓகே, அது பேசிக் ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா யாரை காண்டாக்ட் பண்ணணும், எல்லாமே இங்கே நம்ம எழுதியிருக்கோம் சும்மா சாம்பிளுக்காக. சூப்பர். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம அதுக்கிட்ட வந்து இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நார்மலாக ஒரு அந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கான பைத்தன் கோடு தான் பண்ண போகிறோம். ஓகே, இது இந்த IRCTC தான் இல்லை, இந்த இடத்துல நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுல வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் பற்றி உங்களுக்கு ஒரு சாட்பாட் வேணும் அப்படின்னா அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டால் முடிஞ்சு, அவ்வளோதான். .txt. ஓகே, ரீட் asf கேபின்ங்கிற நேமில் ரீட் பண்ணிக்கலாம். ரீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ டாக்குமெண்ட்டுக்கு உள்ளே போட்டு உள்ளே வந்து ரீட் ஆகி அதுக்குள்ளே உட்காந்துருக்கு. அது இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, டாக்குமெண்ட் எப்படி உள்ளே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நாலேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ராம்ப்ட் எழுதிக்குவோம். ப்ராம்ப்ட் அப்படின்னா நம்ம வந்து இப்போ அவன்கிட்ட சொல்கிறோம் நீ யாரா வந்து ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிற ரோல் பிளே வந்து இப்போ அவனுக்கு கொடுக்க போகிறோம். அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, இந்த மாதிரி F1 கொடுக்கறது எதுக்குன்னா இந்த நாலேஜ் பேஸை ஃபைலாவே உள்ள பாஸ் பண்றதுக்காக. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா இங்க நான் எழுத போற ப்ராம்ப்ட் கூட அந்த நாலேஜ் பேஸ் அட்டாச் ஆயிக்கும். ஓகே, ஓகே, அதனால நான் கொடுக்குறேன். ஓகே, இங்க வந்து ஐ அம் ரைட்டிங் த ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ யூ ஆர் IRCTC கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ், கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, யுவர் ஜாப் இஸ் டு ப்ரொவைட் ஆன்சர்ஸ் டு த questions of customers asked by the customers. So எந்த மாதிரி பொலைட்டா ஆன்சர் பண்ணணும், you should answer them in polite. ஓகே, பொலைட். இப்போ இதுவே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசின சினாரியோ, அதாவது உங்களுக்கு வந்து இவன் வந்து ஒரு
நீங்கள் கிரியேட் பண்ணுற சேட்பாட் வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் மெட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களோட புக்கை அதுக்கு கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டாக கொடுத்துட்டு நீ வந்து எனக்கு நண்பன் பட விஜய் மாதிரி ரொம்ப சிம்பிளாக கரெக்ட் அனாலஜியை ரொம்ப ரியல் டைமோட கொடுக்குற மாதிரி என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அவன் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ண போகிறான். அப்புறம் இன்னுமே என்ன பண்ணலான்னா, இஃப் there is any question out of your knowledge, you should say I'm not having that idea about it. அந்த மாதிரியும் நம்ம சொல்லிடணும். ஓகே, அவனா ஆலோசனை பண்ணி ஏதாவது ஒன்று அடிச்சு விடாம தெரியலனா தெரியலன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிடணும். there is any questions out of the KB, say you did not have that info, only refer the KB and provide the response. அவ்வளோதான். இப்போ ப்ராம்ப்ட் எல்லாம் நம்ம எழுதி முடிச்சாச்சு. இப்போ இதை அப்படியே ரன் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். ப்ராம்ப்ட் இஸ் ரெடி. ஓகே, இந்த ப்ராம்ப்ட் கூட இந்த நாலேஜ் பேஸும் அட்டாச் ஆகும். இப்போ இவ்வளோதான், இது எழுதியாச்சு. இது நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா, ஒரு நல்ல இல்லம் ஜெமினி மாதிரி ஒரு மூளை இருக்கு. அந்த மூளைக்குள்ள என்ன சேவ் ஆயிருக்கணுமோ அந்த டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன கேள்வி கேட்டா எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ராம்ப்ட் நம்ம கிட்ட இருக்கு. ப்ராம்ப்ட் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இது ரோலும் கொடுத்தாச்சு. ஆமா, இப்போ இது மூணையும் இன்டகிரேட் பண்ண போறோம். ஓகே, இது மூணையும் கனெக்ட் பண்ணுமாப்பா? மூணையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, இது வந்து கனெக்ஷன் கோடு. இது கனெக்ஷன் கோடு ஜஸ்ட் ஃபுல்லா இது வந்து கனெக்ஷன் கோடு தான். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இங்க வந்து நான் மாடல் என்னங்கறத டிக்ளேர் பண்ணிக்கிறேன். Gemini 2.5 ஃபிளாஷ் அந்த மாடல் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம மேல வாங்கியிருந்தோம்ல இந்த கிளையண்ட், அது கூட தான் chats.create ஒரு சாட்பாட் மாதிரி டெவலப் பண்றோம். உள்ள இந்த Gemini மாடல் யூஸ் பண்ண சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இந்த ப்ராம்ப்ட் தான். இந்த ப்ராம்ப்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு நாலேஜ் பேஸும் அடங்கினதுனால நம்ம தனியாக இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் அஸ் வெல் அஸ் மாடல் இது ரெண்டையும் உள்ள நம்ம போட்டு ஜெமினிக்கு கொடுத்துட்டோம். இப்போ ஜெமினி வில் ஆக்ட் அக்கார்டிங்லி. ஓகே, ஏபிஐ கீ எடுத்துட்டு வந்துருவோம். ஓகே, ஸோ சும்மா கூகுளில் போயிட்டு ஜெமினி ஏபிஐ கீ அப்படின்னு போட்டாலே போதும், அவங்களே கைட் பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இதில் இந்த கிரியேட்டர் வியூ ஜெமினி ஏபிஐ கீ இருக்கும் இல்லையா. ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கணும். இது கூகுளோட ப்ராடக்ட்னால. இது ஃப்ரீயா எல்லா ஏபிஐக்கும்? இது வந்து ஃப்ரீ கிடையாது. பட் எப்படின்னா, இதோட ஜெமினியை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை ஹிட் ஃப்ரீன்னு சொல்லி கொடுப்போம். அதனால உங்களுக்கு அந்த 1 மணி நேரம் டைம் முடிச்சோடனே திருப்பி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ரைட். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ ChatGPT எல்லாம் போனோம்னா உங்களுக்கு லைஃப் டைம்க்கே இத்தனை லிமிட்னு கொடுத்துருவாங்க. இது வந்து ஹவர்லி ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, ஓகே, சூப்பர். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதுவே வந்து நம்ம ப்ரொடக்ஷன் லெவலில் எடுத்துகிட்டு போகிறோம்னா நம்ம காசு கொடுத்து ஏபிக்கு காசு கொடுத்து வாங்கிக்கணும். ஸோ இதுவே வேறு மாடல்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரீ மாடல்ஸ்லாம், லாமா மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு இதுக்கு வந்து இந்த ஜெமினியோடது போதும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இதான் யூஸ் பண்ணுறாங்க டக்குன்னு ஃபாஸ்ட்டாக. ஓகே, இப்போ நான் ஏபிஐக்கு எப்படி காப்பி பண்ணணும்னா, ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து எனக்கு ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. கிரியேட் ஆகலைன்னா கிரியேட் ஏபிஐ கீ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ IRCTC பாட் அந்த ஏபிஐக்கு எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேங்கிற நேமு, உங்கள் ப்ராஜெக்ட் நேம் வந்து நீங்களாக ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லைனா ப்ராஜெக்ட்னு தனியாக க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு கிரியேட் கீன்னு கொடுத்துட்டோன்னா போதும், ஒன்று க்ரியேட் ஆயிரும் இந்த மாதிரி. அவ்வளோதான். ஓகே, இப்போ அந்த கீயை நான் போய் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரியேட் பண்ண கீயை இங்கே இருக்குது, நம்ம பண்ண IRCTC பாட்னுங்கிறது. இப்போ போயிட்டு நான் இதை மட்டும் காப்பி பண்ணிடுவேன். காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ ஆத்தென்டிகேஷன் ஆகிட்டு இருக்கு. ஆத்தென்டிகேட் ஆயிடுச்சு. நாலேஜ் பேஸ், ப்ராம்ப்ட், மாடல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாட்டை டெஸ்ட் பண்ணிக்குவோம் நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்ஸ் இந்த சாட்டை தான் நம்ம கூப்பிட போகிறோம். chat.send மெசேஜ்னு கொடுத்துட்டு இந்த ஏரியாக்குள்ளே நம்மளோட மெசேஜ் அடிச்சா போதும். இந்த ரெஸ்பான்ஸில் we will get the answer. ஓகே, ஸோ நான் இப்போ ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். I want to cancel the ticket but my train is sorry but my train is in 2 hours அப்படின்னு போட்டால் எவ்வளோ கேன்சலேஷன் வரும்னு சொல்லிட்டு வரும். ஓகே, how much I will get refunded. அவ்வளோதான். இந்த கேள்வி கேட்போம். ஆன்சரை கொஞ்சம் ப்ராப்பராக வர மாதிரி நம்ம க்ரூம் பண்ணிக்கலாம். answer.text ஓகே, response.text இதுக்குள்ளே தான் ஆன்சர் இருக்கும். இதை பிரிண்ட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இது ஆன்சர் கொடுத்துருச்சு. அண்டர்ஸ்டாண்ட் யூ விஷ் டு கேன்சல் யுவர் டிக்கெட் as per our refund policy. If a ticket is cancelled less than 4 hours before the scheduled departure of the train, there will be no refund. கரெக்டாக அது கேட்டுட்டு நமக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம 24 hours கொடுத்து பார்ப்போம். ஸோ if you cancel your train ticket between 48 hours to 12 hours before the scheduled departure of the train, a 25% deduction will be applied. இது ஒரிஜினல் டேட்டா கிடையாது. புரியுது. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்மளோட ஆள் வந்து கரெக்டாக நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாரு. பண்றாரு. இப்போ வந்து
இது வந்து டீப் லேர்னிங்ல தான் நடந்திருக்கா? இது டீப் லேர்னிங் வித் செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம்ல நடந்திருக்கு. ஓகே. அதாவது எப்படின்னா, இப்போ நான் இங்க கேள்வி கேட்டிருக்கேன். இந்த கேள்வியில ஒவ்வொரு வார்த்தையும் கம்ப்யூட்டருக்கு உள்ள போயிருக்கும். இதுல லாஸ்ட் வார்த்தை ரீஃபண்ட். இந்த ரீஃபண்டுக்கு அடுத்த வார்த்தை, அதாவது இது எப்படி உள்ள எம்பட் ஆயிருக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஐயை பொறுத்து இந்த ஐக்கு ஒரு எம்படிங் இருக்கும், இது எல்லாத்துக்குமே ஒரு எம்படிங் இருக்கும். இது எல்லா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வார்த்தைக்கும் அதுக்கான அந்த ஒரு 3 எம்படிங் நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த 3 எம்படிங்கும் உள்ள வந்திருக்கும். ஸோ இந்த வாண்ட்டுங்கிற இந்த வார்த்தை இங்க இருக்குன்னா, இது மற்ற வார்த்தைகளை பொறுத்து இதோட எம்படிங் என்ன அப்படிங்கிற மீனிங் வந்து கம்ப்யூட்டர்ல புரிஞ்சிருக்கும். ஓகே. அண்ட் இந்த கான்செப்டை தான் மக்களே நம்ம வந்து டீப் லேர்னிங் எப்படி வந்து ஒரு எல்எல்எம்ல வந்து யூஸ் ஆகுது, ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிற வீடியோவில் வந்து இது டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து ரீகால் பண்ணிக்கங்க பார்க்கல அப்படின்னா. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த இடத்துல அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ அந்த எம்படிங்லாம் உள்ள நடந்திருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரீஃபண்டுக்கான அந்த மீனிங்கும் இருக்கும், இந்த மற்ற வார்த்தைகளை பொறுத்து ரீஃபண்ட்னா என்னங்கிற மீனிங்கும் இருக்கும். ஸோ இந்த ரீஃபண்டுக்குள்ளேயே இதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையோட அர்த்தம் எல்லாமே உள்ள இருந்திருக்கும், அந்த பொசிஷனல் எம்படிங்லாம் நம்ம பண்ணதுனால. அப்போ இப்போ என்ன ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கும்னா, இந்த ரீஃபண்டுக்கு அடுத்த வார்த்தை என்னவா இருக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். பை டிஃபால்ட்டாக அதுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். அதில் எதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக வந்திருக்கும் அப்படின்னா, இந்த ஹெலோக்கு தான் வந்திருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஐ, இப்போ ஹெலோ ஐ, இது ரெண்டும் சேர்ந்து இதுக்கு இதோட எம்படிங் எல்லாமே உள்ள போய் அதோட இதுல அப்படியே அடுத்தடுத்த வார்த்தையை ஜெனரேட் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல்லா உங்களுக்கு வந்திருக்கும். இப்படி தான் வந்து அந்த டீப் லேர்னிங் வந்து வார்த்தைகளை ஜெனரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பட் இந்த क्वेश्चन அலாங் வித் இந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏத்த மாதிரி எம்பட் ஆயிருக்கும். ஆமா, அந்த ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவாவும் அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிற விதத்துலையும், அதே நேரத்தில் அது கொடுக்குற அவுட்புட் வந்து அந்த மாதிரி எம்பத்தியா ஒரு மாதிரி ரொம்ப பொலைட்டாக கொடுக்கணும் நம்ம சொல்லியிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியும் அது இதாயிருக்கும், எம்பட் ஆயிருக்கும். ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும், கேள்வியில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி எம்பட் ஆயிருக்கும் அப்படின்னா, இதில் இந்த ப்ராம்ப்ட்ல உள்ள வார்த்தை, இந்த நாலேஜ் பேஸில் உள்ள வார்த்தை, இதோட பெர்ஸ்பெக்டிவ்ல அங்கே அந்த கால்குலேஷன் நடந்து தான் அந்த வெயிட்டேஜ் உள்ள இந்த ரீஃபண்டுக்குள்ள இருந்திருக்கும். புரியுது. ஓகே மக்களே, இப்போ நமக்கு கூகுள் கொலாபில் வந்து நம்ம பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளோட கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுட்டு சூப்பராக ஆன்சர் பண்ணுது. இருந்தாலும் நம்ம ஒரு சாட்பாட்டை வந்து ஒரு யூஐ கிரியேட் பண்ணி ஒரு குட்டி ஐஆர்சிடி சாட்பாட் மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி ஒன்று பண்ணுவோம். அதை வந்து வைப் கோடிங்லேயே சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பொதுவாகவே நாளைக்கு ஒரு ஏஐ பர்சனாக ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம ஆல்ரெடி மேக்ஸ் படிக்கிறோம், மிஷின் லேர்னிங்கில் டீப் லேர்னிங் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இவ்வளோ விஷயம் படிச்சதுனால நம்மளால போய் யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரீம்லிட்டு இந்த மாதிரி சில ஈஸியாக யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப் பண்ணுற பேக்கேஜஸ்லாம் இருக்குது. அதுவுமே நம்ம ஜென்ரலாக கஸ்டமர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு நம்ம அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப் பண்ணுவோம். அதுக்கு நிறையா இப்போ வைப் கோடிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளும் இதுக்கு வந்து ஒரு வைப் கோடிங் ஓகே. நான் வைப் கோடிங்க்கு எந்த எல்லாம் வேணாலும் எடுத்துக்கலாம். கிளாடு வந்து ஒரு கோடிங் பண்ணுறதுக்கு நல்ல மாடல்னுங்கிறதுனால கிளாடுகிட்ட போயிட்டு இந்த கோட் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இதுக்கு ஒரு ஸ்ட்ரீம்லைட் ஆப் டெவலப் பண்ணுன்னு கூட சொல்லுவோம். பட் அப்படி நம்ம பேஸ்ட் பண்ணும் பொழுது ஏபிஐ கீ மட்டும் கொடுத்துடக்கூடாது. ஓகே. அது வந்து பப்ளிக் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் தெரியாமல் கொடுத்துட்டா கூட அந்த ஏபிஐ கீயை அந்த கூகுளில் போயிட்டு ரீஜெனரேட் பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே. பப்ளிக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஏபிஐ கீ டக்கு டக்குன்னு முடிஞ்சு போயிடும், யாராவது யூஸ் பண்ணிட்டாங்க, வேற யாராவது யூஸ் பண்ணுவாங்க, சேஃப்டி கிடையாது அது. ஓகே. அதனால தான். ஓகே, இப்போ நான் கிளாட் ஓப்பன் பண்ணிட்டு இதை போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஏபிஐ கீ தூக்கி விட்டுறணும். உள்ளே போயிட்டு அதை டெலீட் பண்ணி விட்டுறணும். ஓகே. சும்மா நம்மளா போட்டு வச்சுக்கிறோம். அப்புறம் அது என்ன பண்ணிடும்னா, யூசர் இன்டர்ஃபேஸில் ஏபிஐ கீ பேஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துரும் கிளாடு. அடுத்து இந்த கோடு, அடுத்து ப்ராம்ப்ட், அப்புறம் மாடல் காலிங், எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற அந்த இடம். அப்புறம் ரெஸ்பான்ஸ், அது ஒரு சாம்பிள் கொஸ்டினோட. ஓகே. ஓகே. இப்போ இங்கேயும் நம்ம ப்ராம்ப்ட் கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும். ஸோ ஐ நீட் அ ஸ்ட்ரீம்லிட் ஆப். சிம்பிள் ஆப் போதும். ஸோ நான் சிம்பிள்னு கொடுத்துட்றேன். ஸோ டோன்ட் சேஞ்ச் எனி லாஜிக். ஓகே. த கேபி ஷுட் பி ரீட் பை த கோட். என்ன பண்ணிடும்னா, கேபிஐ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்துரும். அது அதனால் ஏபிஐ ஐ வில் எடிட் த யூஐ கோட் அண்ட் பேஸ்ட் மைன், கிவ் மீ எ சிம்பிள் சாட்பாட் ஸ்ட்ரீம்லிட் ஆப். அவ்வளோதான். ஓகே. இப்போ கொடுத்துட்டா இது உங்களுக்கு ஏபிஐ கோடு
ஸ்ட்ரீம்லைட் ஆப் ஒன்று டெவலப் பண்ணி கொடுத்துரும். ஓகே. அவ்வளோதான், கோடு கொடுத்துருச்சு. ஓகே. இதை கொண்டு போயிட்டு ஒரு புதுசாக ஒரு ஆப், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, பட் அந்த ஃபோல்டரில் டாக்குமெண்ட்டும் பக்கத்துலேயே இருக்கணும். ஓகே ஓகே. அந்த மாதிரி பண்ணிக்கணும். சும்மா ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கொண்டு போய் நம்ம கோடை பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே. சேவ் பண்ணும்போது மட்டும் ஃபைல் நேமாக .py பைத்தன் ஃபைலாக சேவ் பண்ணணும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், chatbot.py அப்படின்னு போடுறேன். அது மாதிரி இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ஆல் ஃபைல்ஸ்னு போட்டுடணும். போட்டால் இது ஒரு பைத்தன் ஃபைலாக சேவ் ஆயிடும். ஓகே. சேவ் ஆன பிறகு நம்ம நார்மல் கம்ப்யூட்டரில் போயிட்டு முதல்ல பைத்தன் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். லோக்கல் கம்ப்யூட்டரில் நம்ம ரன் பண்ணுறதுனால அது ரொம்ப ஈஸி பைத்தன் இன்ஸ்டால் பண்ணுறது. நம்மளோட இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே போயிட்டு சும்மா பைத்தன்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். இன்ஸ்டால் கொடுத்தா போதும், கூகுள் ப்ளே ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ண பிறகு நார்மலாக நம்ம கம்ப்யூட்டரோட கமாண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஃபோல்டருக்கு போய்க்கணும். ஓகே. போயிட்டு இப்போ சிடி, ஓகே, கமெண்ட், நான் வந்து டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன். ஓகே. அதாவது இப்போ நம்ம கிளாட் கிட்டேருந்து வாங்கின விஷயத்தையா? எல்லாமே என்னோட பைத்தன் கோடையும் சரி, என்னோட டாக்குமெண்ட்டும் சரி, ரெண்டு தான் இப்போ எனக்கு தேவை இல்லையா, அது ரெண்டு நான் உள்ளே வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ ஸ்ட்ரீம்லைட் பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. ஸோ பிப் இன்ஸ்டால் ஸ்ட்ரீம்லைட். இப்போ பைத்தன் இன்ஸ்டால் ஆயிருக்கிறதுனால இது சப்போர்ட் பண்ணும் பிப் இன்ஸ்டால் ஸ்ட்ரீம்லைட்னு. ஓகே. ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கிறதுனால எனக்கு ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு வருது. வந்துருச்சு. ஓகே. இப்போ அந்த கோடை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே. ஸ்ட்ரீம்லைட் ரன் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை போட்டு chatbot.py அந்த ஃபைல் பைத்தன் ஃபைலை மட்டும் போட்டால் போதும். போட்டு ரன் பண்ணிட்டோம்னா அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் வந்து காட்டிடும். அது ஓகே. நமக்கு வந்து இப்போ ஐஆர்சிடி கஸ்டமர் சர்வீஸ் சாட்பாட் வந்து சாட்பாட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிள் யூசர் இன்டர்ஃபேஸ். இதை க்ரூம் பண்ணுறதுனா நம்ம தலைவர் கிளாட்டே போயிட்டு க்ரூம் பண்ணால் அது பண்ணி தருவார். அது வைப் கோடிங்லாம் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதில். இப்போ சும்மா நம்ம ஏதாச்சும் கேள்வி கேட்போம். மை ட்ரெயின் இஸ் நாட் க்ளீன், ஐ ஆம் ட்ராவலிங் இன் 16702 ட்ரெயின் அப்படின்னு போடுறேன். ஓகே. ஸோ ஒரு க்ளீனிங் கம்ப்ளைண்ட் மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே. அப்பாலஜிஸ் ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஆமாம், கஸ்டமர் கேர் பொலைட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. யூ கேன் கான்டாக்ட் த ட்ரெயின் சூப்பரண்டன்ட். ஸோ டிஎஸ்ஆர் டிடிஏ பண்ணுங்கள். ஃபைல கம்ப்ளைண்ட் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் 139க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். சூப்பராக ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு ஆன்சர் பண்ணி சொல்லலாம். இவ்வளோ தான் பாட்டோட. இதுதான் சாட் பாட்டு. இதுவே வந்து ஏஐ ஏஜென்ட் அப்படின்னா தலைவர் வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் கூட பண்ணியிருக்கலாம். கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ணி கொடுத்துருவாரு. ஓகே. ஒரு இமெயில் மாதிரி சென்ட் பண்ணி விட்டுருவாரு. அதுதான் வந்து ஃபியூச்சர். அது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ சப்போஸ் ரைட் அண்ட் இமெயில் நான் இங்கே கொடுத்துட்டேன்னா, உங்களோட ஜிமெயில் கனெக்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே எழுதி என்ன இமெயில் ஐடிக்கு அனுப்பணுங்கிறதே மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே அனுப்பிடும். இல்லை இந்த ஆன்சர்லேருந்து இமெயில் ஐடி எடுத்து கொடுத்துரும். எஸ் கரெக்ட். ஆனால் இதுவே வந்து ஒரு எல்எல்எம் கூட எம்சிபி இருந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்எல்எம்டே கூட போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். சாட்ஜிபிடிட்டே போயிட்டு நான் அப்படி ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கேன், ட்ரெயினில் கம்ப்ளைண்ட் இருக்கு, எனக்கு வந்து ட்ரெயின் வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னு சொன்னோன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுன்னு சொன்னிச்சுன்னா சாட்ஜிபிடி எம்சிபி யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போய் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிட்டு வந்து அது கிட்டத்தட்ட நம்மளோட ஜார்விஸ் மாதிரி அது இது ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ஏஜென்ட்டாக வேலை செய்யுதுன்னா ஆக்சுவலாக அது வேலை செய்யலை, நம்ம கிளாசிக்கல் கோடிங் பண்ணியிருக்கோம், சாஃப்ட்வேர் மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளோதான் அது பண்ணுது. ஏஐ திங்க் பண்ணுது, ஆன்சர் கொடுக்குது, நம்ம கோடிங்கில் தான் அந்த ஆன்சரை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே சூப்பர். இப்போ இதுக்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, உனக்கு தெரியாதது ஏதாவது நான் கேட்டேன் அப்படின்னா இல்லைன்னு தெரியாதது என்ன கேட்கலாம் அதுக்கிட்ட? தெரியாதது என்ன கேட்கலாம்? லைவ் ரன்னிங் ஸ்டேட்டஸ் ஏதாவது கேளுங்க ட்ரெயின். ஓகே யா. ஸோ கிவ் மீ லைவ் ரன்னிங் ஸ்டேட்டஸ் ஆஃப் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கேட்போம். அப்படி கேட்டோம்னா இதுக்கு வந்து இப்போது நாலேஜ் வந்து அதை போய் எடுத்துகிட்டு வர முடியாது, இது டேட்டா இல்லை. அப்போ என்ன சொல்லிடுச்சு? ஐஆர்சிடி வெப்சைட் போக சொல்லுது. ஆமாம். Please note that I do not have a specific train number for Pandian Express, which is required to check its live running status directly. Okay. Decent-ஆ ஆன்சர் பண்ணிச்சு, பொலைட்டா தெரியலங்கிறத டீசென்ட்டாக சொல்லிடுச்சு. எஸ். ஸோ இப்போ நமக்கு ஒரு சாட்பாட்டை எப்படி வந்து பில் பண்ணுறது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. நம்மளே ஒரு விஷயத்தை பில் பண்ணி காமிச்சிட்டோம். இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள். ஆமாம், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதில் ரொம்ப முக்கியம், இது வந்து இந்த வீடியோவை தனியாக பார்த்தாலே நம்மளால் வந்து ஒரு சாட்பாட்டை பில் பண்ணிட முடியும். பட்
நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதாவது டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங் பண்ணுது அப்படிங்கிற எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோராக படித்தாதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்ஸ் எல்லாம் நமக்கு புரியும். அப்போ தான் நம்ம ஒரு ஏஐஎம்எல் இன்ஜினியர், நம்ம ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட்டாக வந்து மாற முடியும். ஆமாம். கரெக்ட். இது சும்மா வைப் கோடிங்கில் பண்ண முடியும்னா பண்ண முடியும். எஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும், நீங்கள் வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ எக்ஸ்பர்ட்டாக மாறணும் அப்படின்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம். அண்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களாலையும் கண்டிப்பாக அந்த சாட் பாட்டை பில்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து செம. அதுவே வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை சின்னதாக ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து டொமைன்லாம் வாங்கி ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரி மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி டெக் ரிலேட்டடாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் அடுத்தடுத்து நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹைப்புங்கிறத கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நாங்கள் டாப்பிக்காக எடுத்துகிட்டு நிறைய வீடியோ பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக. சரி, ஓகே மக்களே, அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.